ஆனால் எனக்கு ரொம்ப நாள் என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்போ இந்த நாடுகள்லாம் நாடாக பவுண்ட்ரியாக தனியாக இருக்குது. பட்டு கிட்டத்தட்ட ஒரு ரேஸ், ஒரு எத்னிசிட்டி, அதை விட குறிப்பாக வந்து எல்லாம் ஒரு ரிலீஜியனை ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு செக்டை ஃபாலோ பண்ணுறவங்க தான் இருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு மத்தியில் ஒரு ஒத்துமையோ இல்லைனா வந்து ஒரு இணக்கப்போக்கோ அப்படி இல்லையா? இப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நமக்கு இருக்கிற பிரச்சனை வேறு, அவங்களுக்கு அந்த மாதிரி சிக்கல் இல்லைல்ல? இல்லை அப்படி பார்த்தா உலகத்தில் இப்போ மிடில் ஈஸ்ட்டை எடுத்துருங்க, மற்ற எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து கிறிஸ்டியானிட்டி தானே. யார் சண்டை போடாமல் இருக்கிறாங்க? கனடா யூஎஸ்ஏக்கு நடுவில் இல்லையா? அதாவது அதிகாரம் வந்து உங்களோட எல்லாத்தையும் கேள்வி கேட்டுரும். நீங்கள் என்ன மதம், அதாவது வெளியிலேருந்து பார்க்க வந்து அந்த என்ன சொல்கிற இஸ்லாமிக் பிரதர்ஹுட்டு இதெல்லாம் வந்து இதுவாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து கேள்விக்குறியான நாட்களும் இருக்குது. ஓகே, இஸ்ரேல் வாரும்போது அந்த மாதிரி வளைகுடா யுத்தத்தின் போது பல இடங்களை வந்து நம்ம சுட்டி காட்டிடலாம். அந்த நட்பெல்லாம் வந்து எங்கே ஊர போச்சு, நடுநிலத்தில் கொண்டு நிப்பாட்டி போயிட்டாங்களே, அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. எண்ட் ஆஃப் த டே ஒரு நாடு இறங்குதுன்னா தனக்கு என்ன அதனால பிரயோஜனம் தானே பார்க்கும். நட்பை வச்சுட்டு என்னப்பா பண்ணுறது, நாளைக்கு கடன் நாளில் கட்டணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும்ல. ஸோ அதெல்லாம் வந்து வெளி உலகத்துக்கு வேணால் வந்து ஒரு எல்லாரையும் ஒரு இணைக்கிற வந்து ஒரு பாலமாக பார்க்கப்படுமே தவிர இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்க மாட்டாங்க.